السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கணிதக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, விசித்திர படைப்பின் வினோதங்கள் என்ற தொடரில் கண்ணுக்கு புலப்படாத மனித உயிர் அல்லாஹ்வால் கைப்பற்றப்பட்ட பிறகு முழுவதும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விடுகிறது என்பதை நேற்று வரை அறிந்து கொண்ட ஹதீஸில் இருந்து நாம் தெரிந்திருக்கிறோம். அதே வலியுறுத்தக்கூடிய அதற்கு ஆதரவான இன்னும் சில ஹதீஸ்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமதியில் இடம்பெற்றிருக்கிறது. قال رسول الله صلى الله عليه وسلم إذا قبر الميت أو قال أحدكم, ஒரு மனிதன் கபருக்குள் புதைக்கப்பட்டு விட்டால் அந்த மனிதனிடம் அத்தாஹு மலக்கானி அஸ்வதானி அர்சகானி, கருஹர் என்ற சாமல் நிறம் கொண்ட இரண்டு மலக்குகள் புதைக்கப்பட்ட மனிதனிடத்தில் வருகின்றார்கள். யுகாலு லி அஹதிஹிமா அல் முன்கர் வல் ஆஹர் அன் நக்கீர். ஒரு மலக்குக்கு பெயர் முன்கர், இன்னொரு மலக்குக்கு பெயர் நக்கீர். முன்கர் நக்கீர் முன்கர் நக்கீர் சொல்லாங்களா இல்லையா? அந்த ரெண்டு மலக்குல ஒரு மலக்கினுடைய பெயர் முன்கர், இன்னொரு மலக்கினுடைய பெயர் நக்கீர். இந்த ரெண்டு பேரும் புதைக்கப்பட்ட அந்த மனிதனிடத்தில் மா குந்த தப்பூரு ஃபி ஹாதர் ரஜுல், ஒரு மனிதரை சுட்டிக்காட்டி இந்த மனிதரை குறித்து என்ன சொல்கிறார் என்று அந்த இரண்டு மலக்குகளும் கேட்பார்கள். ஃபயகூல் மாகான யகூல் ஹுவ அப்துல்லாஹி வ ரசூலுஹு, உலகில் அல்லாஹ்வுடைய தூதரை மார்க்கத்தை நம்பி வாழ்ந்த மனிதன் ஒவ்வொரு அடியானும் என்ன சொல்வானோ அதே இந்த புதைக்கப்பட்ட இந்த மனிதன் சொல்வான். இவர் அல்லாஹ்வுடைய அடிமை, அல்லாஹ்வுடைய தூதர், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வை தவிர வணங்கப்படுவதற்கு வேறு கடவுள் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய அடிமை என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று அந்த மனிதன் சொல்லுவார். அப்போ அந்த முன்கர் நக்கீர் என்ற அந்த இரண்டு மலக்களும் சொல்வார்கள், கது குன்னா நஅலம் அன்னக தகுலு ஹாதா, இந்த பதிலை நீ சொல்வா என்று எங்களுக்கு தெரியும், இந்த பதிலை சொல்லுவா என்று எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு லம் சும்ம யுஃப்ஸஹ் லஹு ஃபீ கப்ரிஹி 70 திராஅம் ஃபீ 70, பிறகு அந்த மனிதனுக்கு அவன் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த கபர் 70க்கு 70 முழம் விசாலமாக்கப்படும். நம்ம புதைச்சது 2க்கு 6 அடி ஆழத்தில் தான் நம்ம என்ன செய்தோம், நம்ம புதைச்சோம். ஆனால் புதைக்கப்பட்டதற்கு பிறகு மலக்குகள் அந்த மனிதனை எழுப்பி கேள்விக்கு சரியான விடை சொன்னதற்கு பிறகு அந்த புதைக்கப்பட்ட மனிதனுக்கான கபர் 70க்கு 70 என்ன செய்யப்படும், விசாலமாக ஆக்கப்படும். பிறகு சும்ம யு நவ்வர் லஹு ஃபீ, அந்த புதைகுழியில் ஒளியேற்றப்படும். அப்படி பிரகாசமாக அந்த புதைகுழி இருக்கும். ஏன், புதைக்கப்பட்ட இடத்துல எப்படி பிரகாசம் இருக்கும்? இருள் கம்மி போய் தான் என்ன செய்ய இருக்கும், முன்னால் என்ன இருக்கு பின்னால் என்ன இருக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இந்த மனிதனுக்கு என்ன, கபரே விசாலமாக்கப்பட்டு அந்த கபர் என்ன பிரகாசமாகவும் என்ன செய்யப்படும், ஆக்கப்படும். பிறகு அந்த மனிதன் சொல்லுவான், என்ன சொல்லுவான், சும்ம யுகாலஹு ஃபயகூலு அர்ஜு இலா அஹ்லி ஃபஉக்பிர்ஹும். எல்லாம் பண்ணதுக்கு பிறகு இந்த மனிதன் அந்த மலக்கிட்ட கேட்பானா, என்ன கேட்பான், என்னுடைய குடும்பத்தாரிடம் திருப்பி அனுப்பி வையுங்கள், என்னுடைய குடும்பத்தாரிடம் திருப்பி அனுப்பி வையுங்க.
அவர்களுக்கு இங்க உள்ள விவகாரங்களை நான் போய் என்ன செய்றேன் சொல்லிட்டு வரேன். என்ன விவகாரம்? இது மாதிரி 2 பேரும் வந்தாங்க, கேள்வி கேட்டாங்க, நான் இந்த மாதிரி விட சொன்னேன். எனக்கு கபரை என்ன செய்தாங்க, விசாலமாக்கி கபரை ஒளியூட்டி உள்ளார்கள், பிரகாசமாக்கி உள்ளார்கள். நல்ல ஜாம் நான் இப்போ அங்கே கபரில் இருக்கிறேன் அப்படி சொல்லி என் சொந்தக்காரன் பண்ணக்காரன் எல்லாருக்கும் மேலே வீட்டுக்காரன் பிற வீட்டுக்காரன் எல்லாத்தையுமே நான் என்ன செய்கிறேன், போய் சொல்லிவிட்டு வருகிறேன். அதனால் எனக்கு என்ன செய்யுங்க, விசா கொடுங்க, நான் வெளியில் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் என்ன செய்வான், அந்த முன்கர் நக்கீர் மலக்கிட்ட கேட்பான். இப்போ எப்பூலானி அந்த மலக்கு சொல்வார், நம் கநௌமத்தில் அரூஸ் அல்லது லா யூகிதுஹு இல்லா ஹப்பு அஹ்லிஹி இலைஹி. அந்த இப்படி கேட்ட அந்த மனிதனை பார்த்து, நீ நல்லா தூங்கு. எப்படி தூங்கணும்? கநௌமத்தில் அரூஸ், புதுமாப்பிள்ளை தூங்குவதை போன்று தூங்கு. எந்த புதுமாப்பிள்ளை? அவனுக்கு விருப்பமானவன் அந்த புதுமாப்பிள்ளை எழுப்பினாலே தவிர எழுந்திருக்க மாட்டான். வேற யார் எழுப்பினா எழுந்திருக்க மாட்டான். அவனை யார் எழுப்பினாதான் எழுந்திருப்பான். அவன் மனைவி தட்டினாத்தான் உடனே என்ன செய்வான், பதறி துணிக்க என்ன செய்வான், எழுந்திருப்பான். வேற யாரு போய் என்ன நீங்க வந்து குத்தினாலும் அவன் எழுந்திருக்கவே மாட்டான். அந்த மாதிரி நீ தூங்கு அப்படின்னு சொல்லி இந்த மலக்கு சொல்லுவாங்க. எப்படி சொல்றாங்க? நம் கநௌமத்தில் அரூஸ். அரூஸ்னா என்ன? புதுமாப்பிள்ளை. அந்த புதுமாப்பிள்ளைத்தை இப்போ வருஷம் என்ன, சேனாவும் புதுமாப்பிள்ளை, சேனா உருசு, துராத்தைக்கா உருசு, மசூதைக்கா உருசு, மத்துஞ்ஞான் உருசு, இந்த அருசத்தை உருசுன்னு என்ன செய்றாங்க, சொல்றாங்க. இப்போ வருஷம் என்ன, சேனா கல்யாணம் ஆகுது, மக்தும்ஜானுக்கு கல்யாணம் ஆகுது, மசூதுக்கு கல்யாணம் ஆகுது, துராப்புக்கு கல்யாணம் ஆகுது. வருஷம் புதுமாப்பிள்ளை என்ன செய்றாங்க, ஆக்கிட்டு அவருக்கு என்ன செய்றாங்க, கொடையை முடிச்சுக்கிட்டு சந்தனத்தை முடிச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க, விழா கொண்டாடுறாங்க. புதுமாப்பிள்ளை மாதிரி தூங்கன்னு சொல்லி எப்போ புதைக்கப்பட்டார்களோ அப்பவுமே அவங்கள என்ன படுக்க போட்டாச்சு. அப்பவுமே அவங்கள படுக்க போட்டாச்சு. எதுவரை அத்தா யபாசஹுல்லாஹு மின் மௌதிஇ தாலிக், இந்த படுத்துக்கிற இந்த இடத்துல இருந்து அல்லாஹ் எழுப்பும் வரை. அல்லாஹ் எப்போ எழுப்புவான்? பூணு சங்கூர்வானா இல்லையா, அப்பதான் எல்லாரும் புதையுடையிலிருந்து என்ன செய்வாங்க, எழுப்புவாங்க. அது வரைக்கும் என்ன, நல்ல தூக்கம் தான், நிம்மதியான அடிச்சு போட்ட மாதிரியான தூக்கம் தான் இந்த மனிதனுக்கு. எந்த மனிதனுக்கு? நல்ல மனிதனாக்க, நல்லவனாக்க இறந்து அவர்கள் கேட்ட கேள்விக்கு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொன்ன இந்த மனிதனுக்கு நிம்மதியான ஒரு உறக்கம், மறுமை நாளில் அல்லாஹ் எழுப்பும் வரை ஒரு உறக்கம். அப்படிப்பட்ட ஒரு உறக்கத்தை உறங்கி கொண்டிருப்பார்கள். என்ன உலகத்துக்கு அனுப்புங்க, நான் போயிட்டு வரேன் என்று சொன்னதற்கு கூட அந்த பேச்சுக்கே இடமே இல்லை. இங்க வந்தா என்ன, வருகை மட்டும்தான், திரும்பி போகிற வேலையே கிடையாது. இங்க ஒத்தன் விசா தான், ரிட்டர்ன் விசாலாம் கிடையாது. படு தூங்கு அப்படின்னு சொல்லி நினைச்சுவாங்க, தூங்க போட்டுவாங்க. நல்ல ஒரு நிம்மதியான ஒரு உறக்கம். அடுத்து இன்கான முனாஃபிகன், முனாஃபிக்காக இருந்தால் அவன் மேல மூமின் முஸ்லிம். இப்போ முனாஃபிக்காக இருந்தால் அவன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுவான், சமீத்து நாசை கூல் கூழ்த்து மிஸ்லாகு. மக்கள்லாம் சொன்னாங்க, ஏதோ முகமது வந்தாரு போனாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நானும் சொல்லிக்கிட்டேன், மற்றபடி எனக்கு அவரை பற்றிலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று இந்த நயவஞ்சகன் சொல்லுவான். லா அதிரி, எனக்கு ஒன்றும் தெரியாது. எப்போலானி, அப்போ இந்த 2 மலக்கும் முன்கர் நக்கீரும் அவனை பார்த்து சொல்வார்கள், கது புண்ணா நாளும் அன்னக்கத்த பூலாதா, நீ இப்படி சொல்லுவ என்பது எனக்கு தெரியும், இப்படி சொல்லுவா என்று எங்களுக்கு தெரியும். அன்னக்கத்த பூலு தாலிக்க. அப்போ இந்த நேரத்தில் அவனுக்காக வேண்டி அந்த 2 மலக்கும் பூமிக்கு உத்தரவிடுவார்கள், பூமிக்கு உத்தரவிடுவார்கள். இல்தைமி அலைஹி தல்தைமு அலைஹி, பூமியே இவனை கட்டி அணைத்துக்கொள், நல்ல நெருக்கு அப்படின்னு சொல்லி பூமிக்கு என்ன செய்வாங்க, உத்தரவு போடுவாங்க. அந்த பூமி அவனை அப்படி என்ன செய்யும், இருக்க பிடிக்கும். அப்படி இறுக்கி பிடிக்கும் போது தக்தலிஃபு ஃபீஹா அதுலாஹு, அவனுடைய எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று மோதி முட்டி எல்லாமே என்ன சட்ட சட்ட சட்டன்னு நொறுங்க ஆரம்பித்து விடும், எல்லாமே நொறுங்க ஆரம்பித்து விடும். ஃபலா யஸாலு ஃபீஹா முஅத்தபன், இது அந்த நேரத்தில் மட்டுமா நடக்கும், இப்படியே நடந்து கொண்டே இருக்கும். உடனே ஒரு கட்டளை வரும், ஒன்றோடு ஒன்று மோதி முட்டி எலும்பு நொறுங்கும், திரும்ப அந்த மனிதனுக்கு பழைய நிலை தரப்படும், திரும்ப பூமிக்கு உத்தரவிடப்படும், திரும்ப அந்த ஒன்றோடு ஒன்று எலும்புகள் மோதி நொறுங்கும். இப்படியே என்ன நடந்து கொண்டே இருக்கும்.
இப்படியே அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான். ஹத்தா யபாஸஹுல்லாஹ் மின் மஅஜி தாலி, அவன் படுத்திருக்கிற, அவன் புதைக்கப்பட்டிருக்கிற அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் அவனை எழுப்பும் வரை தொடர்ந்து அவனுக்கு நடந்து கொண்டே இருக்கும். மேலே எப்படி மூமினுக்கு முஸ்லிமுக்கு ஒரு நிம்மதியான உறக்கம் அல்லாஹ் எழுப்பும் வரை அல்லாஹ் கொடுத்தானோ, அது மாதிரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை, வேதனைக்குரிய ஒரு வாழ்க்கையை இந்த நயவஞ்சனுக்கு, இறைவனை மறுத்தவனுக்கு அல்லாஹ் புதையுடன் என்ன செய்வான், வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. பாருங்க, புதைக்கப்பட்ட உயிர் திரும்ப வர வேண்டும் என்கிற கோரிக்கை அல்லாஹ்விடத்தில் வைக்கப்படுகிறது, இந்த மலக்கிடத்தில் வைக்கப்படுகிறது. அதற்கு அந்த மலக்குகள் அனுமதிப்பதில்லை, அல்லாஹ்வும் அனுமதிப்பதில்லை என்பதை இந்த ஹதீஸ், திருமையில் உள்ள இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது. இன்னொரு ஹதீஸ் அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இது அபூதாவுதில் இடம்பெற்றிருக்கிறது. கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா தஜஅலு புயூதக்கும் மக்பூரா, உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்காதீர்கள். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளை கபர்களாக ஆக்காதீர்கள். அது என்ன கபர்களாக ஆக்காதீர்கள்? கபர் என்று சொன்னால் புதைக்கப்பட்ட மனிதன் அல்லாஹ் சொல்லி வெளியில பாங்க சொல்லும்போது உள்ள எங்க என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. அப்படிதானே இல்லையா? கபரில் தொழுத பெரியாரு கதை வேணா இருக்கும், ஆனா எந்த பெரியாரும் கபரில் என்ன செய்ய முடியாது, தொழ முடியாது. எந்த பெரியாரும் கபரில் தொழ முடியாது. புதைக்கப்படாத மண்ணு தான் நம்ம மேல என்ன செய்ய அமைக்கிட்டு இருக்கோம். அப்படிதானே இல்லையா? ஆனா என்ன, கபரில் போய் தொழுத பெரியார் சொல்லி தப்லீக் ஜமாத்துல தாலீம் தோப்புல என்ன கதை எழுதி வச்சிருக்காங்க, அது தனி விஷயம். நபி அவங்க என்ன சொல்றாங்க, உலகத்தில் உயிரோடு வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு, மூமின்களுக்கு சொல்கிறார்கள், உங்களுடைய இல்லங்களை கபர்களாக ஆக்காதீர்கள். கபரில் நீங்க தொழ முடியாது, கபரில் நோன்பு வைக்க முடியாது, கபரில் தர்மம் செய்ய முடியாது, கபரில் ஜக்காத் கொடுக்க முடியாது, கபரில் இருந்து எழுந்து நீங்க ஹஜ்ஜுக்கு போக முடியாது, கபரில் இருந்து எழுந்து புள்ள குட்டி மனைவி மக்கள் அழும்போது ஐயோ அழுவாதீங்க என்று சொல்ல முடியாது, கடைக்கு போக முடியாது, என்னவும் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அது மாதிரி எதுவும் செய்ய முடியாத ஒரு இடமாக, நன்மைகள் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இடமாக நீங்கள் உங்களுடைய இல்லங்களை ஆக்காதீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நேர் மாற்றமாக உங்க இல்லங்களை வச்சுக்கிடுங்க, இல்லங்களில் தொழுவுங்க, இல்லங்களை துவா செய்யுங்க, இல்லங்களை குர்ஆன் ஓதுங்க, இல்லங்களை உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க, இல்லங்களை இறை நினைவுக்குரிய இடமாக என்ன செய்யுங்க, ஆக்கிங்க. இல்லங்கள் இருப்ப நோன்பு வைங்க, இல்லங்கள் இருந்து நன்மைகளை செய்யுங்க. இப்படிப்பட்ட ஒரு இடமாக நீங்க வீடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற, எதுவும் செய்ய முடியாத ஒரு இடமாக வீடை அமைத்துக் கொள்ளாதீர்கள், கபராக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று நபி அவர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்காதீர்கள். ஏன் கபர்ல உருசு எடுக்காதீங்க, சந்தன கொடி எடுக்காதீங்க, கொடி எடுக்காதீங்க, யானையை பத்தாதீங்க, ஒண்ணுமே செய்யாதீங்க, இங்க இந்த ஜோலியை வச்சுக்கிடாதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலன்னு வைங்க, இருக்கிற உலகத்தில் இருக்கிற எல்லா யானையும் அங்கே இழுத்து போயிருப்பாங்க. எங்க ரசூலுல்லாஹ்வுடைய கபருக்கு மதீனாவுக்கு எல்லா யானையும் ஊர்வலமாக நினைச்சிருப்பாங்க, கொண்டு போய் அங்கே போய் சேர்த்துருப்பாங்க. ஏன் ரசூலுல்லாஹ்வுக்கு வருஷம் வருஷம், இன்னைக்கு இந்த வருஷம் இந்தியாவில் இருந்த மொத்த யானையும் என்ன அங்கே வகை என்ன ஊர்வலம் போகுது ரசூலுல்லாஹ்வுக்கு விழா கொண்டாடுறதுக்கு. அடுத்தாப்புல ஆப்பிரிக்கால இருந்து யானை, அதுக்கப்புறம் என்ன ஆஸ்திரேலியா மோடி தலைமையில யானை, அப்படி சொல்லி என்ன மொத்தத்துக்கு என்ன யானைகளா படையெடுக்க ஆரம்பிச்சிடும். அப்ப இது எல்லாத்தையும் மோடி உட்கார்ந்து என்ன செய்வாரு, கேமரால உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பார், மணிப்பூரை பார்க்காம இதத்தை பார்த்து என்ன செய்வார், ரசிக்கிட்டே இருப்பார். அப்ப இப்படி ஒரு நிலை என்ன, அல்லாஹ்வுடைய தூதரின் கபருக்கு வந்துவிடக் கூடாது என்று அன்றைக்கே நபி அவங்க நினைச்சாங்க, ஏன் கபரை விழா கொண்டாடும் இடமாக ஆக்காதீர்கள். ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி சொல்லாம இருந்திருந்தா அல்லாஹ்வுடைய தூதரை விழா கொண்டாடும் இடமா ஆக்கியிருப்பாங்க இந்த மக்கள். எப்போ சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இறந்ததுக்கு பிறகு சொல்றாங்க, இறைவனுடைய அல்லாஹ்ட்ட பிரார்த்தனையும் செய்றாங்க, அல்லாஹ்வே என்னுடைய கபரை விழா கொண்டாடும் இடமா ஆக்கிறாத. மக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்ட்டையும் கோரிக்கை வச்சாங்க, மக்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ்ட்டையும் கோரிக்கை வச்சாங்க. அல்லாஹ்ட்ட வைத்த கோரிக்கை அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்டதால் தான் எப்படியோ ஒரு வகையில அல்லாஹ் என்ன செய்யறான், நபியுடைய கபரை பாதுகாத்து வருகின்றான். இல்லாட்டா என்ன ஆயிருக்கும், அவ்வளவுதான், கபர் இருந்த இடமே இல்லாம ஆக்கியிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய கபரை அவங்கவுங்க பங்குக்கு தோண்டி மொத்தமா அள்ளி கொண்டு நினைச்சிருப்பாங்க. அவங்கவுங்க வீடுகளில் போய் என்ன செய்வாங்க, தர்காவை கட்டி இது ரசூலுல்லாஹ்வுடைய தர்கா, ரசூலுல்லாஹ்வுடைய மண்ணு, ரசூலுல்லாஹ்வுடைய முடி அப்படி சொல்லி என்ன ஹஜ்ரத் பால் அப்படி சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையா, ஹஜ்ரத் பால் தர்கானா இது
ரசூலுல்லாவுடைய ஒரு முடியை வச்சு என்ன ஒரு தர்கா உண்டாக்கிட்டான். அப்ப ரசூலுல்லாவுடைய முடியை வச்சே தர்கான்னு சொன்னா எத்தனாயிரம் முடி நபி அவர்களுடைய தலையில இருந்திருக்கும். அப்ப எத்தனாயிரம் தர்காவை கட்ட வேண்டி வந்திருக்கும். இப்படி ஒவ்வொரு உறுப்பும் ரசூலுல்லா வாழ்ந்த புதைக்கப்பட்ட அது போன வந்த இடம் அத்தனையும் மொத்தமா புறக்கி எடுத்து என்ன செய்வாங்க, கொண்டு வந்து தர்கா ஆக்கியிருப்பாங்க. இது ரசூலுல்லாவுடைய பிரார்த்தனை, ரசூலுல்லாவுடைய வேண்டுகோள் இரண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட காரணத்தினால அவர்களுடைய கபர் விழா கொண்டாடும் இடமாக ஆக்கப்படாமல் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹை லா தஜல் கப்ரி ஈதா வஸல்லு அலைய, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள், என் மீது ஸலவாத்து சொல்லுங்க. நபிகள் நாயகம் சொல்றாங்க, என்னை கௌரவிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் சொன்னதை நீங்க செய்யுங்க. எனக்கு விழாவெல்லாம் கொண்டாட வேண்டாம், உருசு எடுக்க வேண்டாம், எது எடுக்க வேண்டாம், எனக்கு அப்படி ஸலவாத்து சல்லு அலைய, என் மீது ஸலவாத்து சொல்லுங்கள். இன்ன ஸலாத்தக்கும் தபுலுகுனி ஹைசு குந்தும், நீங்க சொல்லக்கூடிய ஸலவாத் எங்கிருந்து சொன்னாலும் அது எனக்கு வந்து சேருகிறது, எனக்கு வந்து சேருகிறது என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. நாம எங்கே உட்கார்ந்து என்ன செய்யறோம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம், ஒவ்வொரு ரக்காத்திலும் ஒவ்வொரு தொழுகையிலும் அத்தஹியாத்தில் நாம் என்ன செய்யறோம், ஸலவாத் சொல்றோம். நீங்க சொல்ற ஸலவாத், நான் சொல்ற ஸலவாத் யாரெல்லாம் தொழுகின்றார்களோ அவர்கள் ஓதக்கூடிய அத்தியாயத்தில் உள்ள அந்த ஸலவாத் எல்லாம் நபி அவர்களுக்கு போய்கொண்டே இருக்கிறார். அதை கொண்டு போய் சேர்க்கிறது யாரு, மலக்குகள் கொண்டு போய் நிற்கிறாங்க, சேர்க்கிறாங்க. எங்கோடு சேர்க்கிறாங்க, எங்கு நபி அவர்கள் புதைக்கப்பட்டார்களோ அங்கு கொண்டு போய் சேர்க்கிறார்கள், அங்கு கொண்டு போய் சேர்க்கின்றார்கள். இது அபூதாவுல இடம்பெற்றிருக்கிறார். இன்னொரு செய்தி இது நசையில் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன லில்லாஹி மலாயிகத்தன் சய்யாஹின ஃபில் அர்த் யுபல்லிகுனி மின் உம்மத்தி ஸலாம், பூமியில சுத்தி கொண்டிருப்பதற்கு, அதாவது சுற்றுலாவாக சுத்தி கொண்டிருக்கக்கூடிய மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்காக வேண்டி சுத்திக்கிட்டே இருக்கிற மலக்குகள் இருக்கிறாங்க. போலீஸ் பெட்ரோல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கானா இல்லையா, போலீஸ் பெட்ரோல் என்ன, பெட்ரோல் வண்டினா என்ன அர்த்தம், அவனுக்கு வண்டியில் உட்காந்து சுத்திக்கிட்டே இருக்கிற வேலை. அந்த போலீஸுக்கு ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கறதெல்லாம் கிடையாது. ஒரு கார்ல உட்காந்துக்குவாங்க 4 பேர் 5 பேர், அவங்க என்ன செய்வாங்க, நகர் முழுக்க என்ன செய்வாங்க, சுத்தி கொண்டே இருப்பாங்க. எங்காவது ஏதாவது நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிற அவங்க வேலை. இது மாதிரி அல்லாஹ்வுக்கு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்குன்னே அல்லாஹ் மலக்குகள் நினைச்சிருக்கான், படைத்திருக்கிறார். அந்த மலக்குகள் உலகம் முழுக்க என்ன செய்றாங்க, சுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மலக்குகள் யுபல்லிகுனி மின் உம்மத்தி அஸ்ஸலாம், என்னுடைய உம்மத்துகள், என்னுடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எனக்கு சலாம் சொல்வார்களா இல்லையா, அந்த சலாமை எனக்கு கொண்டு சேர்ப்பது தான் இந்த மலக்களுடைய வேலை. அந்த சலாமை நம்ம என்ன அத்தியாயத்தை வரோம், தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து அஸ்ஸலாமு அலைக்க, நபிக்கு அஸ்ஸலாம் சொல்றோமா இல்லையா. இந்த சலாமை இன்னாரு அத்தியாயத்தை உட்காந்து உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க, இன்னாரு அத்தியாயத்தை உட்காந்து உங்களுக்கு சலாம் சொல்லியிருக்காங்க என்று அதை கொண்டு சேர்ப்பதற்குன்னு எல்லாம் மலக்கரிசி வச்சிருக்கான். அவர் எங்கடா யாரும் அத்தியாயத்தை உட்காந்து சலாம் சொல்லுவாங்கன்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. படக்குன்னு நினைச்சுவாரு, இவர் உங்களுக்கு அப்படி சலாம் சொன்னார், இவர் உங்களுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி என்ன போய்கிட்டே இருக்கும். தொடர்ந்து ஸலவாத்தும் சலாமும் நபி அவர்களுக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இதை ஏன் இங்கு நான் குறிப்பேன் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள். இதில் யாருக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை. எந்த சித்தாந்தவாதியும் அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருக்காங்கன்னு யாராவது சொன்னாங்களா? கபூர்ல முட்டிக்கிட்டு இருக்கிறவனும் என்ன அல்லாஹ்வுடைய தூதர் இறந்துட்டாங்கிறாங்க, அப்படிதானே இல்லையா? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் ஏற்காதவன் பள்ளியாசலுக்கு போவாதவன் அத்தனை பேர் முஸ்லீம் சொல்லக்கூடிய அத்தனை பேருமே என்ன முகமது அவர்கள் உயிரோடு இல்லை, அப்படிதானே இல்லையா? அப்படி இருக்கும்போது அந்த முகமது அவர்கள் புதைக்கப்பட்டு விட்டார்கள். எங்கு இறந்தார்கள் அங்கே புதைக்கப்பட்டு விட்டார்கள். அவங்க எழுந்து வெளியே வருவதில்லை. அவங்க உயிர் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டை மீறி வெளியே வருவதில்லை. இந்த சமுதாயத்தில் அவர்கள் மீது பரிதாபப்பட்டு அவர்களை நம்பி அவர்களுக்காக ஸலவாத்தும் சலாமும் சொல்லக்கூடியவர்கள் யார் யார் என்று அவங்க தேடி போய் என்ன செய்யல, அதுக்கு பதில் சொல்வதும் இல்லை. அவங்க எங்கு புதைக்கப்பட்டாங்க அங்கே புதைக்கப்பட்டிருக்காங்க. இங்கிருந்து மலக்கு தான் என்ன செய்றாங்க, அங்கு கொண்டு போய் அவருக்கு இந்த சலாமையும் ஸலவாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதருமே என்ன இறந்ததற்கு பிறகு திரும்பி வருவதற்கான வாய்ப்பு அவர்களுக்குமே என்ன இல்லை. அவர்களுடைய உயிரும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு போய்விட்டது. சொல்லக்கூடிய நேரத்தில் சலாமை கொண்டு போய் சேர்க்கிற நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்வான், நபிக்கு கபர்ல உயிரை கொடுப்பான். சலவாத்தை அந்த மலக்கு கொண்டு போய் என்ன செய்வாரு, இன்னார் சொல்லியிருக்காரு, ஓகே. அதுக்கப்புறம் என்ன, நபி அவங்க என்ன செய்வாங்க, இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, உயிரை கொடுப்பார். இது எல்லாமே அங்க நடக்குது, அது நமக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, எனக்கு வந்து சேரும், அவ்வளவுதான். எப்படி சேரும், மலக்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க. அது எப்படி சேர்ப்பாங்க, எனக்கு சேர்ப்பாங்க, எனக்கு தெரியும், அவ்வளவுதான். அது கண்ணுக்கு புலப்படாத திரைமறைவான ஒரு வாழ்க்கையில், புதைகுழி வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை தாண்டி நபியோ இந்த உலகத்துக்கு என்ன செய்ய முடியாது, இதை தெரிந்து கொள்வதற்கு வர முடியாது. நபியினுடைய உயிரும் கூட இறப்புக்கு பிறகு அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை இந்த செய்தி நமக்கு என்ன உணர்த்துகிறது. இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.